தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றிரவு 11 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் அமெரிக்கா புறப்பட்டார். அவர் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு முன்னர் முதல்வர் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி இமெயில் வாயிலாக வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விமான நிலைய ஆணையத்திற்கு வந்த இந்த மிரட்டல் செய்தி பற்றிய தகவலானது விமானம் புறப்பட்ட பின்னர் தான் சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளதாக தெரிகிறது. முதலமைச்சர் பயணித்த விமானமானது நேரடியாக அமெரிக்கா செல்லாமல் துபாய் வழியாகத்தான் பயணம் செய்கிறார் என்பதால் துபாயில் விமானம் தரையிறங்கும் வரையில் அதிகாரிகள் ஒருவித பதட்டத்துடன் இருந்து வந்தனர். பின்னர் அன்று அதிகாலை 2 மணியளவில் துபாயில் விமானம் பத்திரமாக இறங்கிய பின்னர் தான் இங்கு விமான நிலைய ஊழியர்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். முதலமைச்சர் பயணம் செய்யும் விமானம் என்பதால் முன்னதாகவே 3 கட்ட சோதனைகளுக்கு அந்த விமானம் உட்படுத்தப்பட்டிருந்ததால் விமானம் பாதி வழியில் தரையிறக்கப்பட வேண்டிய நிலை இல்லாத சூழலும் இருந்ததாம். ஆனால் இந்த இமெயில் எங்கிருந்து அனுப்பப்பட்டது, யார் அனுப்பினார்கள் என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டும் வருகின்றனர். மேலும் அது மட்டுமல்லாமல் இன்று முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரையில் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாடு, தமிழ் சங்கத்தினருடன் சந்திப்பு, சிகாகோவில் வெளிநாடு வாழ் தமிழர்களுடன் சந்திப்பு என பல சந்திப்புகள், பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தியானது வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், தமிழகத்தில் திமுக கட்சியின் விவசாய அணி துணைத் தலைவர் எம். சுப்பையன் இவர் உடல்நலக் குறைபாடு காரணமாக காலமானார். சுப்பையன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து உடன் இருந்தவராம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்றும் கூறப்படுகிறதாம். இவர் அதிமுகவின் முக்கிய புள்ளியாக திகழ்ந்து வருகிறார். இவர் அதிமுக கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகோ அதிமுக 2ஆக பிரிந்தபோது அவர் இபிஎஸ் பக்கம் பிரிந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது உடல்நலக்குறைவின் காரணமாக அவர் காலமாகியிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு எஸ்பி வேலுமணி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தும் வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணமானது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வருகிறார் என்றும் பல தகவல்கள் வெளியான நிலையில் அது எதுவுமே உண்மையில்லை என்று கட்சி வட்டாரத்திலிருந்தும் அரசு சம்பந்தமாக வெளியிடப்பட்ட தகவலில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ 12 நாட்கள் உறுதியாக அமெரிக்கா பயணம் மேற்கொள்வார் என்றும் அரசு சார்பில் செய்திகளும் வலம் வருகிறது.